பிரான்ஸில் உங்களோட வீட்டில் இருக்கிற சிறுவர்கள் செய்கிற ஒரு சில வேலையால் உங்களோட அரசாங்க கொடுப்பனவுகள் எதிர்காலத்தில் இல்லாமல் போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பாசிச தளங்கள்னு சொல்கிறது, அதாவது 18+ வீடியோக்கள் அல்லது இந்த தவறுதலான வீடியோக்கள், உங்களுக்கு தெரியாதவங்க யாரும் இல்லை, நேரடியாக இங்கிலீஷ்லேயே சொல்ல போனால் இந்த பான் வீடியோன்னு சொல்கிறது. இந்த வீடியோக்களை சிறுவர்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பிரான்ஸில் ஒரு புதுசாக ஒரு சட்டம், அதாவது போன வருடமே இயற்றப்பட்ட ஒரு சட்டம் தற்போது ஏப்ரலுக்கு பிறகு நடைமுறைக்கு இப்போ தற்போது இந்த ஆகஸ்ட்லேருந்து கட்டாயம் இந்த நடைமுறையில் இருக்கணும்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கப்படுற ஒரு சட்டம் தான் இந்த தவறுதலான இந்த வீடியோ பார்க்குற வலைதளங்களை பிரான்ஸ் அரசாங்கம் இறுக்கி இருக்குது. என்னன்னு சொன்னால், வயது கட்டுப்பாடு அடிப்படையாக கொண்டு தான் இது பார்க்கணும். அதாவது பிரான்ஸில் சிறுவர்கள் இதை பார்க்கக்கூடாது. அப்போ இவங்க இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது எல்லா வெப்சைட்டும் அங்கே யூசர் லாகின் கேட்கும். அதாவது அவங்களுடைய ஏஜை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும். அப்படி கன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களோட விசாவோ அல்லது அவங்க தொடர்பாக ஏதாவது உத்தியோகபூர்வ பாஸ்போர்ட் இதை வச்சு அவங்க அதை லொகின் பண்ண முடியும். அவர்கள் சிறுவர்கள் என்று உறுதிப்படும் பட்சத்தில் அவங்களால அதை பார்க்க முடியாது. இதன் காரணமாக இவங்க தாய் தந்தையருடைய உத்தியோகபூர்வ ஐடி கார்டு இல்லாத ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃபிங் இல்லாத அவங்களோட பாஸ்போர்ட்டுகளை வச்சு இவங்க அக்சஸ் பண்ண பார்க்குறாங்க. இப்படி அக்சஸ் பண்ணும்போது கூட அதில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், தேர்ட் பார்ட்டி அக்சஸ், ஓடிபி கோடுன்னு சொல்லி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவர்கள் தந்தை அல்லது தாயினுடைய அல்லது வயது வந்த முதிர்ந்தோருடைய பாவனைக்குரிய அந்த உத்தியோகபூர்வ அடையாளத்தை ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து அவங்க அதில் அக்சஸ் பெற்று அதை பயன்படுத்துவாங்களா இருந்தால் பின்னால் அதில் ஒரு பிரச்சனை வரும்போது அதில் முழு பொறுப்பும் அவங்க தான். அதாவது யாருடைய ஐடி கார்டை இந்த ஒத்தோரிஷனுக்காண்டி பயன்படுத்தினாங்களோ அவங்க தான் அதுக்கு முழு பொறுப்பையும் கூற வேண்டும் சொல்லி பிரான்ஸ் அரசாங்கம் சொல்லுது. இது தொடர்பான செய்தியில் அவங்க குறிப்பிட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், பிரான்ஸில் தற்போது சிறுவர்கள் இந்த இணையதளங்களை, அதாவது முக்கியமாக இந்த தவறுதலான இந்த வீடியோ பார்க்குற இணையதளங்களை அணுகிறதுக்கு தடை. அப்படி அவர்கள் அணுக முயற்சிக்கும் போது அங்கே அவங்க ஆத்தரைசேஷன் கேட்கும்போது அவர்களோட வயது இந்த சிறுவர் என்ற எல்லைக்கு உட்பட்டதாக இருந்துன்னு சொன்னால் அந்தந்த வெப்சைட்டுகள் அவங்கள பார்க்க விடாது. இதன் காரணமாக சிறுவர்கள் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள்ற மற்றது வயது முதிர்ந்த சகோதரர்கள்ற சொந்தக்காரர் ஐடியால பாவிச்சு அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி பாவிக்கும் போது பிரச்சனை கொண்டு வரைக்குள்ள அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற, முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இந்த RSA கொடுப்பனவள் இந்த ஜூலை 2ஆம் தேதி பிறகு அதிகரிக்குது நிறைய பேருக்கு. ஆனால் அதே போல நிபந்தனைகளும் அதிகரிச்சிருக்குது. என்னென்னு சொன்னால், வரவு செலவு திட்டத்திலே முக்கியமாக வருமானத்தை ஈட்டுறதுக்காக அல்லது ஈடு செய்யறதுக்காக பிற்காலத்தில் ஏற்படுற கடன்களை குறைக்கிறதுக்காக நிறைய பேர் RSA கொடுங்கப்பட போகுது. அப்போ அதில் ஒரு கட்டமாக தான் இந்த வேலைக்கு போக வீட்டிலேருந்து குந்தி இருக்கிறார்கள், சொசைட்டியில் வச்சிருக்கார்கள், இப்படி அரசாங்கத்துக்கு தெரியாமல் நிறைய விஷயங்களை மற்ற எல்லாரையும் பறிச்சு கொண்டிருக்காங்க. அப்போ அதே மாதிரி எதிர்காலத்தில் இந்த கூடுறதுக்காக வர்ற வருமானத்தை தேடி RSA எல்லாம் பறிக்க பார்க்குறாங்க. அப்போ இதுலையும் அதைத்தான் அவங்க மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கேன்னு சொன்னால் அரச நலன்களை கை வைப்பாங்க. ஸோ உங்களோட வீடுகளில் இருக்க பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்தால் முக்கியமாக அவங்களோட கையில் டிவைஸஸ், மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், அவர்கள் இதை அணுகாத வகையில் பார்த்துக்கொள்ளணும். அப்படி அவர்கள் அணுகிறதுக்கு நீங்கள் அனுமதி வழங்கினா கூட, அது அவங்களோட உரிமை, நாங்கள் அதில் திருடக்கூடாது நினைச்சிங்கன்னா கூட தயவு செய்து அவங்களுக்கு அங்கே அக்சஸ் கிடைக்காது. அவங்க உதாரணத்துக்கு 18 வயசுக்கு மேற்பட்டார்களுக்கு தான் அங்கே அக்சஸ் கொடுக்கும் அந்தந்த வெப்சைட். முக்கியமாக இந்த கூடாத வீடியோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெப்சைட் அந்த 18 வயசு மேற்பட்டார்களுக்கு தான் அக்சஸ் கொடுக்க போகுது. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இவங்கட ஒரு ஒரிஜினல் டேட்டா பற்றி ஐடியா வச்சு அதுக்குள்ள உள்ள நுழையும் போது அது கவர்மெண்ட் டேட்டாக்கும் போகுது. அப்போ போகும்போது அவங்களுக்கு அங்கே எந்தவித அனுமதியும் கிடையாது, மறுப்போம். ஆனால் அவங்க உள்ள அனுமதிக்காண்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தாய் தந்தையிட அல்லது வயது முதிர்ந்த சகோதரர்கள் உறவுகளை பாவிப்பாங்க. அப்படி பாவிக்கும் பட்சத்தில் ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால், அதாவது அரசாங்கத்தால் கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் பார்த்துருக்காருன்னு சொல்லி, அது 6 ஐடி வச்சு பார்த்துருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களோட தான் என்று உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் உங்களுக்கு சில வேளை தண்டனைகள் வழங்கப்படலாம், அல்லது உங்களோட இருந்து அந்த டிவைஸ்கள் பறிமுதல் செய்யப்படலாம். அப்போது அல்லது எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளும் பறிமுதல் செய்யப்படலாம். இதுதான் இந்த செய்தியில் சொல்கிற விஷயம். ஸோ இந்த செய்தியை பிரான்ஸில் இருக்க உறவுகள் நண்பர் கட்டாயம் உங்களோட உறவுகளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதோட முக்கியமாக இது யாரால் வரப்போகுது இந்த பிரச்சனைன்னு சொன்னால், உங்களோட வீடுகளில் இருக்கிற வயது குறைந்த பிள்ளைகளால். மிக அவதானம்.